நம்ம இன்னைக்கு மலினான்னு ஒரு இட்டாலியன் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்திலோட கதை என்னென்னா, மலினான்ற ஒரு பொண்ணுக்கு அவளோட அழகாலையும் அங்கே நடக்கிற வார்னாலையும் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஊர் மக்களாலையும் எவ்வளோ கொடுமையாக நடக்குது அப்படின்றத ஒரு 13 வயசு பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டுறது தான் இந்த மலினான்ற படத்தோட ஆன்லைன் கதை. இந்த படத்தோட முழு கதையை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் இட்டாலியில் 2ஆம் உலகப் போர் நடக்கிற காலகட்டத்தில் நடக்குது. ரெனாட்டோன்ற ஒரு 13 வயசு பையனை காட்டுறாங்க. அவங்க அப்பா அவனுக்கு புதுசாக ஒரு சைக்கிள் வாங்கி தந்திருக்காரு. அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்பீடாக அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு அந்த கடற்கரை ஓரமாக உட்காந்துக்கிட்டு யாரோ ஒருத்தவங்களாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க யாருக்காக வெயிட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஊர்லேயே ரொம்ப அழகான ஒரு பொண்ணை பார்க்க தான் உட்காந்துக்கிட்டுறாங்க. அவள் பேர் தான் மலினா. அவள் எந்த அளவுக்கு பேர் அழகினா, இந்த ஊரில் இருக்கிற மொத்த ஆம்பளைங்களும் இவளை பார்த்து ஜொல் விடாமல் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற ஆம்பளைங்களாம் இவள் பின்னாடி ஜொல்லு விட்டு சுற்றுறதை பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்க பொம்பளைங்களாம் இவளை பிடிக்காம அவளை பற்றி நிறையா தப்பு புறணி பேசுவாங்க. அப்படி இருக்க இந்த சின்ன பசங்களாம் அந்த மலினா வர்றதை எதிர்பார்த்து உக்காந்துக்கிட்டு இருக்க அவங்கள கிராஸ் பண்ணி நடந்து போகிறாள். அப்போது அந்த ரெனாட்டோன்ற 13 வயசு பையனுக்கு அதை பார்த்த உடனே அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அது காதலாக காமான்னு அவனால் பிரித்து பார்க்க முடியல. ஏன்னா அவன் இப்போ தான் டீனேஜை அட்டன் பண்ணியிருக்கனால அவனுக்கு இது என்னன்னு தெரியாமல் 24 மணி நேரமும் அந்த மலினாவோட நினப்பாவே இருக்கான். அடுத்ததாக அவனோட ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அதில் ஒரு டீச்சர் அவருக்கு சரியாக காது கேட்காது. அவர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க அங்கே இருக்கிற பசங்கள்லாம் அவரை கலாய்க்க ஆரம்பிக்காங்க. எப்படின்னா, அவரோட பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அது அவருக்கு சரியாக காது கேட்காம இருக்க. அதுலேருந்து ஒரு பையன் எழுஞ்சி, நான் உங்கள் பொண்ணை தனியாக டேட்டிங் கூப்பிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து கேட்க, அவர் சரியாக காது கேட்காம ஓகே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, அந்த ஊர்லேயே ரொம்ப அழகாக இருக்கிற மலினாவோட அப்பா தான். அந்த பசங்க அவர்கிட்ட சொன்னதும் மலினாவோட பேரை தான். அது அவருக்கு சரியாக காரு கேட்காம அவரும் சரி கூட்டிகிட்டு போன்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரெனாட்டோன்ற பையனுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா இவரை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு மலினா மேலே ரொம்பவும் அதிகமாக லவ் இருக்கிறதுனால அவன் ரொம்பவே கோவப்படுறான். அடுத்ததான் அந்த ரெனாட்டோவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ப்ரைவேட் இடத்துல உட்காந்துக்கிட்டு அவனோட ப்ரைவேட் பட்டை அளந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தனும் அவன் சைஸ் சொல்ல இவனோடது சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கலாய்க்கிறாங்க. ஏன்னா டவுசர் போட்டிருக்க பையனுக்கு சின்னதாக தான் இருக்கும், பேண்ட்டு போட்டுருக்கணும் தான் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்ல, இது இவன் மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வீட்டில் இருக்க அவங்க அப்பாவோட பேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க டெய்லர்கிட்ட கொடுத்து, எனக்கும் இந்தமாரி பெரிய பேண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டெய்லர்கிட்ட கேட்குறான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அவனை செம்மாடி அடிக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு இந்த வயசில் என்னென்ன தோணுன்னு அவருக்கும் தெரியும். அதனால் அவனை சம்மாடி அடித்து இதுக்கப்புறம் ஒழுங்காக இருந்துக்கான்னு சொல்லிட்டு அவனை கண்டிச்சுட்டு போகிறாரு. அடுத்ததாக அவன் இன்னும் மெச்சூராக இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படின்னா, அவன் அந்த மெயினோட வீட்டில் டெய்லியும் போயிட்டு வீட்டுக்கு வெளில உட்காந்துக்கிட்டு இருப்பான். எப்போயாவது அவள் வெளில வந்து பார்க்க மாட்டாளோ, இவனை வந்து கடைக்கு போக சொல்லி ஏதாவது வேலை சொல்லி இவனை எதுவும் விட மாட்டான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்படியே இவன் ஒவ்வொரு நாளும் மலினாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் நைட்டு அவன் வீட்டோட மாடியில் ஏறி ஓட்ட வழியாக வீட்டில் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் பார்த்துக்கிட்டு இருக்க அவன் வீட்டில் ஒரு பாட்டை போட்டுட்டு அங்கே இருக்கிற அவன் புருஷனோட ஃபோட்டோ எடுத்து கட்டி பிடிச்சிட்டு அவன் இருக்கிறப்பன்னு நினச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் புருஷன் அங்கே நடக்கிற வேர்ல்டு வாரில் கலந்துக்கிட்டாக ஒரு சோல்ஜராக போயிருப்பான். அவனை மிஸ் பண்ணுறதுனால அவனை ஃபீல் பண்ணி இவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறத இவன் ஓட்ட வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மியூசிக்கு இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சி போய் இவன் அங்கே இருக்கிற ஒரு மியூசிக் ஆல்பம் கடைக்கு போயிட்டு அந்த மரணா கேட்ட அதே மியூசிக்கை கேட்டு வாங்கி வீட்டில் வச்சு கேட்டுக்கிட்டு அப்படியே செக்ஷுவலாக அந்த மேலே நினச்சி மேஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே இவன் ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் மலனா எங்கே போகிறான்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி போய்கிட்டு இருக்கான். அவள் வீட்டிலேருந்து கிளம்பி வெளில போகும்போது அவளை பார்த்து அங்கே இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் சொல்ல வர்றதை இவன் பார்க்குறான். அவள் அங்கேருந்து கிளம்பி ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே கதவை தட்ட மேலேருந்து ஜன்னலேருந்து ஒரு ஆள் சாவியை கீழே போடுறான். இந்த சாவியை திறந்துட்டு அவன் ரூமுக்குள்ளே போக இந்த பார்த்துட்டு இந்த ரெனாட்டோ அவன் ஏதோ தப்பான வேலை செய்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். சரி அது என்ன நடக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்க அவன் அங்கே ஏறி அந்த வீட்டு ஓட்ட வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவள் யாரை பார்க்க போயிருக்கானா, வேறு யாரும் இல்லை, அவனோட அப்பா தான் பார்க்க போயிருக்கா. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால அவருக்கு மாத்திரை கொடுக்கறதாக டெய்லியும் அவன் வீட்டுக்கு போவான். இந்த எல்லா விஷயத்தையும் அந்த ரெனாட்டோன்ற பையன் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த ஹீரோயினையே சுற்றி வர ஆரம்பிக்கிறான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே ஒரு நாள் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த வேர்ல்டு வாரில் கலந்துக்கிட்ட அந்த மெலினாவோட புருஷன் வேர்ல்டு வாரில் இறந்துட்டான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அங்கே மெலினா ரொம்பவே சோகமாக அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா.
அவளுக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் அவளை ஹக் பண்ணிட்டு போவாங்க. அந்த வரிசையில் ரெனட்டாவும் அவளை ஹக் பண்ண வர பின்னாடி இருக்கிற ஒரு அங்கிள் வந்து, தம்பி நீ போப்பா நான் வாடிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு போயிடுறான். இதையெல்லாம் பார்த்துட்டு ரெனட்டோ நம்ம மெலினா ரொம்பவே தனிமையில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் சோகத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்ததான் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த வேர்ல்டு வாரில் இறந்து போன நம்ம மெலினாவோட ஹஸ்பண்டுக்கு ஒரு மெமோரியல் கூட்டம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த கூட்டத்துக்கு மலினா வராமல் போக அவளை பற்றி அந்த ஊர் மக்கள் எல்லோரும் தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ரெனாட்டோக்கு மட்டும் தான் தெரியும் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு. ஏன்னா அவள் வீட்டில் அவன் ஹஸ்பண்டை நினச்சி சோகத்தில் அழுதுகிட்டே படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பா. அவளுக்கு அங்கே வர மனசு இல்லாமல் அவள் அங்கேயே அழுதுட்டு இருந்ததை நம்ம ரெனோட்டை பார்த்துருப்பான். அவனுக்கு இவங்க எல்லோரும் மெலினா பற்றி தப்பாக பேசுகிறத பிடிக்காம என்ன பண்ணுறான்னா, அவங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸில் எல்லாத்துலேயும் எச்சு துப்பி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்பளைங்களோட பேக்லலாம் யூரின் போய் வச்சிட்றான். அங்கேருந்து அவன் ஓடிடுறான். அங்கேருந்து ஓடி போய் ஊரில் இருக்கிற சர்ச்சுக்கு போயிட்டு மெலினா பற்றி வேண்ட ஆரம்பிக்கிறான். அதாவது என்ன வேண்டானா, கடவுளே நீ எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு மெலினாவை பார்த்துக்கோ, நான் இன்னும் கொஞ்ச நாளில் பெரிய ஆளாகிடுவேன், அதுக்கப்புறம் பெரிய ஆளுசன் ஆனதுக்கப்புறம் நான் மெலினாவை கல்யாணம் பண்ணி நான் நல்லா பார்த்துப்பேன், அது வரைக்கும் நீ அவனை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேண்டில் ஏற்றுறான். அடுத்ததான் அந்த ரெனோட்டோ பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த மெலினா அவள் வீட்டில் காய வச்சிருந்த அண்டர்வேரை அங்கேயும் தூக்கிட்டு ஓடி வந்துட்டு அவளை நினச்சி ஃபேண்டசியாக செக்ஸுவலாக அவன் மேஸ்டர்பேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே அவன் மேஸ்டர்பேட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நாள் அவன் மேஸ்டர்பேட் பண்ணிவிட்டு அந்த அண்டர்வேரை மூஞ்சில் வச்சுக்கிட்டு தூங்கிடுறான். அப்படி அவன் தூங்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பா ரூமில் வந்து பார்க்க அந்த அண்டர்வேர் மூஞ்சில் இருக்கிறத பார்த்துட்டு அவனை போட்டு செம்மாடி அடிக்கிறாரு. அவன் இந்த வயசில் எப்படிலாம் பண்ணுறதை பார்த்து அவங்க வீட்டில் இருக்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனை இப்படியே விட்டால் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. ஆனால் 3 நாளாக அங்கேருந்து வெளில வந்ததாக சாப்பாடு தண்ணி எதுவும் சாப்பிடாம அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இவன் எதுவும் சாப்பிடாம இருந்தால் இவனுக்கு எதாவது ஆயின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து திறந்து விட்டுறாங்க. அவன் திறந்து விட்டவொடனே அவன் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறான்னா, நம்ம மெலினாவை தான் பார்க்க போகிறான். ஆனால் இவனுக்கு முன்னாடி அங்கே மெலினாவோட வீட்டுக்கு வெளில நிறைய ஆம்பளைங்க அவளை பார்க்கறதாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவன் ரொம்பவே சோகமாகறான். அடுத்ததான் அந்த மெலினாவோட அப்பாவுக்கு ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, அவன் பொண்ணு ஊரில் இருக்க எல்லாருக்கூடையும் தொடர்பு வச்சுருக்கா, ரொம்ப மோசமான பொண்ணு சொல்லிட்டு. இதை முழுசாக நம்பி அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் மெலினா கூட பேசுகிறதையும் நிறுத்திடுறாரு. இப்படியே ஒரு நாள் நைட்டு ரெனட்டோ நம்ம மலினாவோட வீட்டை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே அவன் என்ன பார்க்குறான்னா, மலினாவும் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரும் 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்து அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான்னா 2 பேரும் லவ் பண்ணுறதா தெரிஞ்சுக்கிறான். இப்படியே அவங்க லவ் பண்ணுறதை பார்த்துட்டு ரெனட்டோ ரொம்பவே மனசு உடைஞ்சு போகிறான். அந்த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரு கொஞ்ச நேரம் கழித்து மலினாவோட வீட்டை விட்டு வெளில போக அங்கே ஒருத்தன் வந்து, நீ எப்படி மெலினா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சண்டையாகி அது பெரிய பிரச்சனையாக அது கோர்ட் வரைக்கும் போது கோர்ட்டில் நம்ம மெலினா வச்சு அவங்க கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே அவங்க நம்ம மெலினா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீ இந்த ஊரில் இருக்கிற கல்யாணம் ஆன ஆம்பளைங்க எல்லா கூடயும் தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியாமே, இது உண்மை அப்படின்னு கேட்க, அது எதுவும் உண்மை கிடையாது, முழுக்க போய் நான் யாரு கூட ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு அந்த ஜட்ஜ் என்ன கேட்குறாருன்னா, நீ அந்த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா அப்படின்னு கேட்க, அவரும் சிங்கிள், நானும் சிங்கிள், என்னோடய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார், அதனால் நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன, இது எங்களோட பர்சனல், இதுக்குள்ளே நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. அந்த கோர்ட்லேயே அந்த ஜட்ஜி ஒரு லெட்டர் எடுத்து படிக்கிறாரு. அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்குன்னா, அந்த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரு இவ்வளோ லவ் பண்ணலான்ற சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே போயிட்டதா அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. இதெல்லாம் கேட்டு அந்த மலினான்ற பொண்ணு ரொம்ப மனசுடைஞ்சு போகிறா. அது மட்டும் இல்லாமல் அவன் இவளை ஏமாற்றதுனால அவள் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அன்றைக்கி நைட்டு மலினாவை சப்போர்ட் பண்ணி பேசின அந்த லாயரு அவள் வீட்டுக்கு வர நம்ம மலினா அவனுக்கான ஃபீஸை எடுத்து கொடுக்குறா. ஆனால் அவன் அந்த ஃபீஸ் வாங்காமல், எனக்கு ஃபீஸெல்லாம் வேணாம், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வற்புறுத்தி அவளை செக்ஸ் வைக்க ட்ரை பண்ணுறான். இவளும் அவன்கிட்ட தள்ளி ஓடி எஸ்கேப் பார்க்க, இருந்தாலும் அவனும் அவளை விடாமல் அவளை கூட அங்கேயே செக்ஸ் வச்சுக்கிறான். இதே எல்லாத்தையும் ரெனாட்டோன்ற அந்த சின்ன பையன் ஒரு மரத்தில் நின்று ஓட்ட வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மரத்தோட கிளை உடஞ்சி கீழே விழுந்து அவனுக்கு சரியான அடிபட்டுருது. அதுக்கப்புறமா அந்த லாயர் என்ன பண்ணுறான்னா, நம்ம மெலினா கிட்ட நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்ச அந்த லாயரோட அம்மா அந்த லாயரை அடித்து இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த கல்யாணமும் நடக்காமல் போக அடுத்ததாக அது வேர்ல்டு வார் நடக்கிற காலகட்டன்றதுனால அங்கே ஊர் மேலே அமெரிக்கன் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து பாம்பு போடுது. இதனால் அதெல்லாம் தப்பிக்கிறதுக்காக நிறைய பேர் போயிட்டு அண்டர் கிரவுண்டில் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஆனால் அந்த பாம்பு முடிஞ்சதுனால அங்கே ஊரில் இருக்க நிறைய பில்டிங் இடிஞ்சிக்கே வந்துடுச்சு. அதில் மலினாவோட அப்பாவும் சிக்கி செத்து போயிட்டார். இப்படியே அவளுக்கு துணையாக இருந்த அவங்க அப்பாவும் அவளை விட்டு போக
இவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஆஃபீஸரை விட்டுட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த லாயரும் இவளை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணின்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிட்டான். இப்படியே ஏமாற்றத்தோட அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு அவளோட செத்து போன ஹஸ்பண்ட் மூலமாக வந்துட்டு இந்த பென்ஷனும் இப்போ நிறுத்தி வச்சிடுறாங்க. அதனால் சோத்துக்கே வழி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்க எல்லோரும் இவளை ஒரு ப்ராஸ்டியூட்டாகவும் செக்ஸ் டாலாகவும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே அவளோட வாழ்க்கை ரொம்ப சோகமாக போய்கிட்டு இருக்கேன். இப்போ அவள் காசுக்காக என்ன முடிவு எடுக்கிறான்னா, அங்கே ஊரில் இருக்க எல்லா ஆம்பளைங்களோட காசுக்காக செக்ஸ் வச்சுக்கிறான். இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரெனட்டாவும் மனசுடைஞ்சு போகிறான். அடுத்ததாக அவள் என்ன பண்ணுறான்னா, அடுத்த நாள் அவள் ஓப்பனாகவே அவளோட ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு, அவள் ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூமு மேக்கப் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு ஒரிஜினலாகவே ப்ராஸ்டியூட் மாதிரி அவள் அந்த தெருவில் நடந்து வந்து ஒரு கடையில் உட்காந்துட்டு அவள் சிகரெட் எடுத்து வைக்க, அந்த சிகரெட்டை பற்ற வைக்க அங்கே இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் லைட்டை நீட்டுறாங்க. அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. இப்படி ப்ராஸ்டியூட் ஆகணுன்னு தான் அங்கே இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் எதிர்பார்த்துருக்காங்கன்னு அவள் தெரிஞ்சுக்கிறாள். மெலினா இப்படி வாழ்கிறத பார்த்துட்டு இருந்த ரெனட்டோ அவன் கனவில் நம்ம மெலினாவை எல்லோரும் சேர்ந்து சித்திரவதைப்படுத்துகிற மாதிரியும் இவன் ஆர்மி ஆஃபீஸர் மாரி வந்து காப்பாற்றுற மாதிரியும் கனவு கண்டுக்கிட்டு இருக்கான். அடுத்ததாக அந்த மெலினா அந்த ஊரில் இருக்க இன்னொரு ப்ராஸ்டியூட்டோட சேர்ந்து அங்கே இருக்கிற ஜெர்மன் சோல்ஜர்ஸோட நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ரெனட்டோ அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரெனட்டோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவன் என்னத்தை எதிர்பார்க்குறான்னு தெரியாமல் அவனை ஒரு ப்ராஸ்டியூட் ஹவுஸ் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே இவன் கண்ணுக்கு வலினா மாதிரியே தெரியுறாங்க. அடுத்ததாக அங்கே ஊரில் நடந்துக்கிட்டு இருந்த வார் முடிஞ்சிடேன். அதில் யுஎஸ் ஆர்மி ஜெயிச்சிருது. அதனால் அந்த ஊர் முழுக்க இப்போ யுஎஸ் ஆர்மி தான் இருக்குது. நம்ம மெலினாக்கு சப்போர்ட்டாக இருந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸும் இவளை கை விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறேன். அந்த ஊரில் இருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே நம்ம மெலினாவை நடு ரோட்டில் இழுத்து போட்டு கொடூரமாக அடிக்கிறாங்க. இப்படி அடி வாங்குறத சுற்றி இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு ஆம்பளை கூட இவளுக்கு சப்போர்ட் பண்ண முன்னாடி வரவே இல்லை. இதனால ரொம்ப மனசு உடஞ்சி போய் இந்த ஊரில் நின்றுட்டு வாழவே வேணாம் சொல்லிட்டு இந்த ஊர்லேருந்து கிளம்பி வேறு ஒரு ஊருக்கு போயிடுறாள். அடுத்ததாக கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊருக்கு ஒரு கை இல்லாத ஒருத்தர் பையோட வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் யாருன்னா, அவர் தான் மெலினாவோட ஹஸ்பண்டு. அதாவது வேர்ல்டு வாரில் செத்துட்டான்னு சொன்னாங்க இல்லையா, அவன் சாவாமல் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். ஆக்சுவலாக இவன் அந்த வாரில் இறந்துருக்க மாட்டான். அதுக்கு பதிலாக இவனை பணக்கைதியாக பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. இது அடுத்துதான் அவன் பொண்டாட்டியை பார்க்கலான்ட்டு அவன் வீட்டுக்கு போக, அந்த வீட்டில் அவள் இல்லாமல் வேறு யாராக இருக்கிறத பார்த்துட்டு அவன் அங்கேருந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் மைனாவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் நீ அவளை தேடுறத மாதிரி நிறுத்து, அவள் உன்னை ஏமாற்றிட்டு ப்ராஸ்டியூட்டாக மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நம்ம அந்த ஹஸ்பண்ட்காரர் என்ன சொல்கிறான்னா, இப்படிலாம் நடக்காது, நீங்கள் போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்ல, அவங்க எல்லோரும் அந்த மெலினா பற்றி தப்பாக பேசி இவனை அடித்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்போ தான் அவன் யோசிக்கிறான், அதாவது இந்த ஊரை காப்பாற்றுக்க தான் நம்ம வார்லேயே கலந்துக்கிட்டோம். ஆனால் இந்த ஊர்க்காரங்க எல்லோரும் ரொம்பவே செல்ஃபிஷாக அதை பற்றி எதுவும் மதிக்காமல் ரொம்பவே கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு தான் ரெனட்டோ அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறான். அதில் என்ன எழுதுறான்னா, இந்த ஊருக்காரங்க சொல்கிற மாதிரி நம்ம மெலினா ஒன்றும் ரொம்ப மோசமான பொண்ணு கிடையாது, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் அவள் இன்னமும் ஒன்றை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ஊருக்காரங்க பண்ண கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல் அவள் மெசினான்ற ஒரு ஊருக்கு போயிட்டா, நீ அங்கே போய் அவளை தேடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதியிருக்கான். இந்த லெட்டரை படித்து பார்த்த அந்த ஹஸ்பண்ட்காரன் அவளை தேடி அந்த ஊருக்கு போயிடுறான். அடுத்ததான் சரியாக ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஊருக்குள்ளே மெலினாவும் ஹஸ்பண்டும் நடந்து வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துருந்த ஊர் மக்கள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரையும் ரொம்ப மரியாதையோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த ரொனாட்டோ அங்கே மெலினாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாமல் மெலினா இன்னமும் அவன் கண்ணுக்கு அழகாகவே தான் தெரிகிறான். அது மட்டும் இல்லாமல் அவள் முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய மாறி இருக்கான்னு அவளுக்கு புரிய வருது. இப்போது அந்த ஊரில் இருக்க பெண்கள் எல்லாருமே இவளுக்கு பண்ண கொடுமையெல்லாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணி இவளை இப்போ மரியாதையோடு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்தாம்மா இங்கே காய்கறிலாம் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு பழத்தை பையில் வச்சு விட்றாங்க. அவன் அந்த பழத்தை எடுத்துகிட்டு போகும்போது ரெனோட்டோ பையன் பின்னாடியே சைக்கிளில் அவளை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அப்போது திடீர்னு அவள் பையில் இருக்கிற பழம்லாம் கீழே விழுந்துட அவளுக்கு அந்த பழத்தை எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ண இவனும் அந்த பழத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கும்போது ஏதாச்சும் இவன் கை அந்த மெலினாவோட கையில் பட முறையாக கையை டச் பண்ணுறதுனால ஒரு புதுவித உணர்வு ஏற்படுது. அதாவது இவன் இவ்வளோ நாளாக மெலினா கூட கற்பனையிலே வாழ்ந்துட்டுறதுனால இப்போது திடீர்னு நேரடியாக டச் பண்ணும்போது அவனுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அவள் போகும்போது அவளுக்கு குட் லக்குன்னு சொல்லி அனுப்புவான். இதுதான் இவன் இந்த படத்துலேயே பேசின ஒரே டைலாக்கு. அதாவது மெலினா கூட இவன் பேசின ஒரே டைலாக் இந்த படத்தில் இது ஒன்று தான். அதாவது அவள் ஹஸ்பண்ட் இல்லாதப்போ அவளை அசிங்கம் பார்த்த இந்த ஊர் இப்போ அவன் ஹஸ்பண்டோட வரும்போது ரொம்ப மரியாதையோட பார்க்குது.
இங்கேயும் இந்த படத்தை முடிக்கிறாங்க. இது வரைக்கும் உலகத்தில் ரிலீஸ் ஆன சிறந்த 100 படங்களோட லிஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக இந்த படம் உள்ளே இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட கதையும் சொல்லப்பட்டிருக்க விதமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் சாதாரணமாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அவனோட வயசுக்கு அதிகமாக இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரியான கதையாக தான் உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அதாவது பார்க்குற ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். இந்த படத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் அந்த மலினான்ற கேரக்டரை வச்சு வேர்ல்டு வார் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்றதை காட்டியிருப்பாங்க. அதாவது அவள் வாருக்கு முன்னாடி ரொம்ப அழகாகவும் செழிப்பாகவும் இருந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. வார் நடக்கும்போது அவளுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து நிறைய கொடுமை செய்கிறதாக காட்டியிருப்பாங்க. கடைசியாக வார் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் நிறையா வாழ்க்கையில் இழந்துட்டு அதுக்கப்புறம் அவள் ஊருக்கு வந்து நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்படியே இன்னும் நிறைய விஷயம் இந்த படத்தை உள்ளே வச்சிருக்கனால தான் இது ஒரு கல்ட்டு கிளாசிக்காக இன்னும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.